26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திருச்சியில் பட்ட பகல்ல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கல்லால் ஒருத்தவங்க கொடூரமாக தாக்கியிருக்காங்க. இவங்க எதுக்காக அவங்கள அப்படி தாக்குனாங்க, இவரோட மனநிலை என்னவா இருந்துச்சு, இங்கே விமென் சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் குவெஸ்டன் மார்க்காக இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நிக்கிஸ் நியூஸ் ரூம். ராமநாதபுரத்தை சேர்ந்த 22 வயசு பொண்ணு திருச்சியில் வந்துட்டு MBA படிச்சுட்டு இருக்காங்க. கூடவே வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சிவகங்கையை சேர்ந்த ஒரு பையன் கூட வந்து 2 வருஷமாக காதல் ஏற்பட்டிருக்கு. இவங்க வீட்டில், அந்த பொண்ணு வீட்டில் வந்துட்டு இந்த பையன் ரொம்ப ஏழைங்கிறனாலும் பணம் வசதி இல்லாதனால அவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பையனை விட்டு வர்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் 2 நாளுக்கு முன்னாடி அங்கே திருச்சியில் இருக்கிற ரேஸ் கோர்ஸ் ரோட் பிளாட்ஃபார்மில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேசினதாக ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அது ஒரு வாக்குவாதமாக மாறி, அந்த வாக்குவாதத்தில் வந்து கைகலப்பாக மாறி அந்த பையன் கோவப்பட்டு கீழே இருந்த கல் எடுத்து அந்த பொண்ணோட தலையிலேயே தாக்கியிருக்கான். தாக்குனதும் இந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. மயங்கி கீழே விழுந்தவங்களையும் திரும்ப ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காங்க. இதுக்கான வந்து வீடியோ பதிவு வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு ரொம்ப பதபதைக்க வைக்குது. அவ்வளோ கொடூரமாக வந்து தாக்கியிருக்காங்க. அங்கே இருந்த மக்கள் வந்து அந்த பையனை பிடிச்சு அடித்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸும் அந்த பொண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அங்கே வந்து சிகிச்சை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பையன்கிட்ட வந்து விசாரிக்கிறப்போ எதுக்காக வந்து நீங்கள் அந்த பொண்ணை தாக்குனீங்க, அந்த மாதிரி விசாரணை இப்போது போலீஸ் பண்ணுறப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவளை வந்து என் கூட நான் வர சொன்னேன், ஆனால் அவங்க வரலை, அவங்க வீட்டில் எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை, என்னை விட்டு வர சொல்கிறாங்க, அந்த ஆத்திரத்தில் தான் நான் அடித்தேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அந்த பையன் மேலே வந்து கேஸ் பதிவு பண்ணப்படும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. பட்ட பகலில் வந்து சிட்டிக்குள்ளே பப்ளிக் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த பையனோட மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. விமென் சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே வந்துட்டு மூணாவது மனுஷனாலேயோ யாரோ ஒருத்தங்கனாலேயோ ஒரு பப்ளிக் பிளேஸில் விமென்க்கு தொந்தரவு வரும், ஹராஸ் பண்ணுவாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்கன்ற இருக்கிறப்போ தான் காதலிச்ச பையனே வந்து தன்னை தாக்குறது, அது ரொம்ப கொடூரமாக தாக்குறதுங்கிறது யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு க்ரைமுங்கிறது காதலனாகவே இருக்கட்டும் காதலியாகவே இருக்கட்டும், அவங்க பண்ணுற க்ரைமுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டதே இருக்கும். விமன் சேஃப்டிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம விமன் சேஃப்டின்னு பார்க்குறப்போ இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸாக இருக்கட்டும், வீடியோஸ் கீழே பப்ளிக் ஓட டிஸ்கஷன் கமெண்ட் என்னவா இருக்குன்னா, இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க விமென் சேஃப்டிக்கு என்ன பண்ண போகிறாங்க, அதே போல் இந்த ஆட்சியில் வந்து அவங்களோட வாக்குறுதியான சிங்கப்பெண் அதிரடி படை வந்து எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் மார்க் வந்துட்டு இருக்கு. இதுக்கான ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. விமன் சேஃப்டிங்கிறது நாட் ஜஸ்ட் இந்த ஆட்சியில், எல்லா ஆட்சியிலையுமே வந்து கண்டிப்பாக நம்ம அது வந்து என்ஷூர் பண்ணணும். அதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து எப்போவுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க தான். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையுமே சரி, அம்மா பேட்ரோலாக இருக்கட்டும், பிங்க் பேட்ரோலாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் செயல்பாட்டுக்கு வரப்போகிற சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம பார்க்குற விஷயத்தில் இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தான் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். அதுவும் பப்ளிக்கில் எல்லாரும் இருக்கிறப்போ தைரியமாக ஒரு மனுஷன் பண்ணுறான்னா என்னவா இருக்குங்கிறது. விமன் சேஃப்டி இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் பப்ளிக்கில் வந்துட்டு நம்ம வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறாங்க, இல்லைனா அவங்ககிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறாங்க, ஈவ் டீசிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்களும் சம்டைம்ஸ் அப்யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை தாக்குவாங்க. இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு காதலிக்கிறவங்க கிட்ட கூட வந்து நம்மக்கிட்ட வந்து சேஃப்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய இடங்கள்ல வரும். காதல் சில டைம் வந்துட்டு நம்மளை வந்து எல்லை மீறி போக வைக்குது. இந்த மாதிரியான விஷயங்களும் வரும். நாட் ஜஸ்ட் இன் பப்ளிக் பிளேஸ். விமன் சேஃப்டிங்கிறது அவங்க வீட்டுக்குள்ளேயுமே இருக்கணும். அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து விமன் சேஃப்டியில் அடங்குங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பையனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஏன் இவ்வளோ அக்ரெஷன்? தான் காதலிச்ச பொண்ணு, அவங்க வீட்டில் ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அவங்க வீட்டில் ஒத்துக்கலைங்கிறப்போ அவங்க வந்து கூப்பிட்டும் கூட வரல அப்படிங்கிறதுக்காக
பெண்ணுக்காக அவங்க வந்துட்டு அந்த வாக்குவாதம் முத்தி கை கலப்புல போறப்போ ரெண்டு விஷயம் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு எவ்வளோ ட்ரிகர் ஆயிருக்கும், அந்த பையன் எவ்வளோ காதலிச்சிருப்பாங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ பார்க்குற நமக்கு வந்துட்டு தப்பான பையனை சூஸ் பண்ணிட்டாங்களோ, இந்த பையனை பற்றி ப்ராப்பராக தெரியலையோங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். மனநிலைங்கிறது இந்த காலத்தில் நம்ம பார்க்குறப்போ எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் வந்து இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் இருக்காங்கங்கிற மாதிரியான விஷயங்கள் சர்வேவிலையும் சரி நிறைய இடங்களில் நம்மளும் நியூஸாகவே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலாக வந்துட்டு அக்ரெசிவாக இருக்காங்க. என்ன விஷயம் நடந்திருந்தாலும் ஐதர் அவங்க வந்து உயிரை மாற்றிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இன்னொருத்தங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போதையாக இருக்கட்டும், இந்த குடிக்கிறது போதை கலாச்சாரம், இதுவுமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறையவே கெடுத்துட்டு இருக்குங்கிற மாதிரியான செய்திகளும் நமக்கு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கான ஆய்வுகளும் போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்போ ரெண்டு விஷயங்கள் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து எவ்வளோ தூரம் மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா அவங்களோட அக்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து போதை கலாச்சாரமாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதில் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இன்னும் நமக்கு தெரியல அந்த பையன் ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கான், அந்த பையனோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குது, அவனோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்திருக்குன்றது நம்மளால் இன்னும் வந்து நியூஸாக வந்து வெளியே வரல. இதுக்கப்புறம் எதனால் வந்து இந்த பையன் இவ்வளோ அக்ரெசிவாக இருந்திருக்காங்க, அவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறப்போ ஒரு காதலனே வந்துட்டு அந்த பொண்ணை அடிக்கிறது தான் வந்து கேள்விக்குறியாக நிற்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணு அந்த பையனை நம்பி அந்த இடத்துல உட்காந்துருக்கலாம், அந்த பையனை நம்பி தான் போய் பேசியிருக்கலாம், அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டிருக்கலாம், அந்த பொண்ணு என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி கூட பேசியிருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த சேஃப்டிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த காதலனோ அந்த பையன் அடித்ததோ தாண்டி பேசுகிற விஷயம் இந்த சேஃப்டிங்கிற ஒரு விஷயம்தான். அங்கே இருக்கிற மக்களால் கூட நிறைய இடங்களில் தடுக்க முடியல. அந்த பையன் அடிக்கிறத வீடியோவாக நமக்கு பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோ எடுத்தது யாருன்னு நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் யாரோ வந்து யாருமே தடுக்க முன் வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. இல்லை முன்வரக்கு இவங்க பயப்படுறாங்களா, ஏன்னா அவங்க மேலே இவர் தாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயமுமே இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து மனநிலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பொண்ணுங்க சேஃபாகவும் இருக்கணும், நம்ம யார் கூட இருக்கோங்கிறதையும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறப்போ எல்லாமே குவெஸ்டின் மார்க்காக இருக்கே. இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா வரணும், MBA படிக்கணும், அந்த பொண்ணு பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் நம்பி தான் அவங்க வந்து இன்னொரு ஊருக்கே அனுப்புகிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த செய்தி கேட்குறப்போ தன்னோட பொண்ணோட நிலைமையை பார்க்குறப்போ அவங்களுக்கு எவ்வளோ பதற வச்சுருக்கோம், அவங்களுக்கு எவ்வளோ பயம் உண்டாயிருக்கும். இதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து யாரை நம்பி போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமுமே இருக்குது. அந்த பொண்ணு கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து உடல்நிலையெல்லாம் சரியாகி திரும்ப வரணும். அண்ட் அகெயின் கம்மிங் பேக், இட்ஸ் விமன் சேஃப்டி. எல்லாருமே சொல்கிற விஷயம் விமனுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும், கையில் வந்து பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும், இல்லைனா ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஆயுதம் இருக்கணும், அவங்கள காப்பாற்றி கொள்றதுக்கும் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கும் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோங்கிறதும் இருக்கும். நிறைய இடங்களில் நல்லாவே சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அவங்களோட கலாச்சாரம், அவங்க எங்கே வந்து சேர்க்கை சேர்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுமே அவங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸையும் அவங்களோட ஹேபிட்ஸையுமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து விமன் சேஃப்டி இந்த கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் வந்து என்ஷூர் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் எடுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.